ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு 1/2 டம்ளர், கடலைப்பருப்பு 1 டம்ளர், பயத்தம் பருப்பு 1 டம்ளர். இது மூணுத்தையுமே நல்லா ஒன்றா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சமைச்சிங்க நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு செஞ்சீங்கன்னா அது நல்லா குக் ஆயிரும். இப்போ இது குக் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கடலப்பருப்பு வந்து அப்படியே முழுசாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் குக் ஆகியிருக்கு. நம்ம கிரேவிக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேவையான அளவு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. குக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளி, பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணிட்டோம் பருப்பை நல்லா. ஃபைனலாக மல்லித்தழையும் கருவேப்பிலை தழையும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து சைடில் ஃபுல்காவும் செஞ்சிடறேன். செஞ்சுட்டு நான் என்னோட கிட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.